இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த பிரபஞ்ச தோற்றமும் விளக்கமும் பகுதி 3 என்ற தலைப்பில் பேராசிரியர் லீலா வினோதன் ஐயா அவர்கள் சிந்தனை உரை அளிப்பதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயாவின் உரைக்கு முன்னதாக ஐயாவை பற்றிய சில தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லீலா வினோதன் ஐயா அவர்கள் கடந்த 37 ஆண்டுகள் திருச்சி பிஹெச்சியில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். வேதாத்திரியத்தில் 1997 ஆண்டு முதல் சேவை செய்து கொண்டும் வருகின்றார்கள். நமது எம்எஸ்சி யோகாவை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் படித்துள்ளார்கள். எம்இ இன் இண்டஸ்ட்ரியல் மெட்ராலஜி என்ஐடி திருச்சியிலும், ஐஎஸ்என்டி மெம்பர் ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆஃப் இன்ஜினியரிங்காகவும் படித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் அமெரிக்காவிற்கு 4 முறையும், பிரான்ஸ், இந்தோனேஷியா, ஜெர்மனி என பல வெளிநாடுகள் சென்று வந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் புத்தகம் ஆராய்ச்சி செய்து வெளியிட்டும் பேட்டனும் பெற்றுள்ளார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு அரசாங்கம் அவார்டும் கொடுத்து பிஹெச்எல் எக்ஸல் அவார்டும் வழங்கப்பட்டுள்ளது. பிஇ போர்டு ஐயா அவர்களை பாராட்டி கடிதம் வழங்கியுள்ளது. குடியரசு தின விழாவில் 2 முறை விருதும் பெற்றுள்ளார்கள். இவ்வளவு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை அனைவரும் சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கி வரவேற்று சிந்தனை உரை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐடி பொறியாளர்களுக்கும் அண்ட் அவர்கள் டீம் அவர்களுக்கும், வீரப்பன் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் அறிவித்திருக்கோவில் அறங்காவலர் அவர்களுக்கும், வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் தலைவர் எஸ்கே மயிலானந்தம் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த பிரபஞ்ச தோற்ற விளக்கம் பகுதி 3. ஸோ இந்த எனக்கு எப்படி தோன்றியதுன்னு, பஞ்சபோத நவகிரகம் தவம் செய்யும் போது தான் இந்த பஞ்சபோதங்களும் நவகிரகங்களும் எவ்வாறு தோன்றின என்ற ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் இந்த 2 கட்டுரைகளை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதில் பிரபஞ்சம் உருவாக்கம், கோள்கள், நட்சத்திரங்கள், ஆஸ்ட்ராய்டு, சிறுகோள்கள், விண்மீன்கள் இதெல்லாம் எவ்வாறு தோன்றின, அவர்கள் பண்புகள், அவர்களுடைய கேரக்டர் ஆகியோரை பார்த்தோம். இப்பொழுது நாம் சிறிது ஆழமாக 3வது பார்ட் 3ல நம்ம பார்க்க போகிறது கேலக்ஸி, சன் ஹவு இட் ஷைன்ஸ் வித்தவுட் ஆக்சிஜன். அங்கே ஆக்சிஜன்லாம் கிடையாது சன்னில், பட் ஹவு இவ்வளோ வெப்பம் கொடுக்குது, எப்படி இருக்குது. அப்புறம் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், நம்ம வெளியில் அட்மாஸ்பியரில் என்னென்ன லேயர் இருக்குது, எந்தெந்த லேயரில் என்னென்ன பகுதி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பேரி சென்டர், இந்த யூனிவர்ஸ் பேரி சென்டர் விஞ்ஞான முறைப்படி பேரி சென்டர் அதான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேரி சென்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தது பார்க்கலாம். ஒரு பாடலோடு ஆரம்பிக்கிறேன். நம்ம பிரபஞ்சமே சிவனும் சக்தியும் அப்படின்றதுனால இந்த பாடலை பாடினா நல்லா இருக்குன்னு நினைச்சு இந்த பாடலை எடுத்திருக்கேன். சிவம் சக்தி என்பது வெளி பரமணுவே, சிவம் சக்தி சேர்க்கையை சீரறைந்து பூதங்கள் ஆகின. சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி சிறப்புதான் சிவ கோடிகளாகும். சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம், சிவமே சக்தியில் ஒளி முதல் 5 ஆகி, சிவமே சிவனில் சிறந்தது உணர்வாக நான் என்னும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, நான் முதலில் மனமாக பிடிபடும், நான் மனதில் மூலம் நாட அங்கு உயிராகி, நான் உயிர் முதல் நற்சிவமாய் விடும்.
நான் யார் எனும் வினா நல்லுணர்வு அறிவிற்கு நான் அகம்பாவமாய் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வில் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். இந்த இதுதான் இந்த பிரபஞ்சம், இதுதான் சிவன் சக்தி தான் இந்த பிரபஞ்சம், இதுதான் கடவுள் என்ற பாடலை கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள், அதுதான் நாம். மெய்ப்பொருள் தான், மெய்ப்பொருளுடைய ஒரு பகுதி தான் நாம். ஸோ அதனால ஒரு பகுதி தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சங்கள் எவ்வாறு நாடகம் ஆடிக்கிட்டு பேரண்டமாக நாடகமாக நடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் காட், இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம். காட் நம்ம அப்படின்னா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ cannot see a God at every point, there is no point in discussing God. நீ கடவுளை எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியலன்னா, தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டாக்கிங் அபவுட் காட்? பொருள், உங்கள் சிந்தனையில் பேச்சு செயல் என எல்லா இடங்களிலும் தெய்வீகமாக உணருங்கள். எல்லா இடத்திலும் உங்கள் சிந்தனையில், உங்கள் பேச்சில், உங்கள் செயலில் தெய்வீகம், கடவுள் இருக்கிறது என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். எண்ணம் சொல் செயலில் மீன்ஸ் இங்கிலீஷில் ஃபீல் டிவைன் எவ்ரிவேர் இன் யுவர் தாட் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன். ஸோ இப்போ நம்ம பிரபஞ்சம்னா சுத்த வெளின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இது R&D குரூப்பில் இதை பற்றி தான் பேசினேன். ஸோ இப்போ பிரபஞ்சம்னா எங்கே இருக்குது, சுத்த வெளின்னா எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த சர்க்கிள். டிவைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், தெய்வ நிலை எவ்வாறு தன்மாற்றம் அடைந்துள்ளது. தன்மாற்றம் எது ஆதி, எது ஆதி முதல்ல எது இருக்கு? ஸ்டாட்டிக் அப்சல்யூட் ஸ்பேஸ், பிரிமோடியல் ஸ்டாட்டிக். இந்த அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள், நான் சர்க்கிள் ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டேஷனுக்காக போட்டிருக்கேன். இது நம்ம சுத்தவெளி எல்லையற்றது, தெர் இஸ் நோ லிமிட். நான் சர்க்கிள் போட்டதுனால அவ்வளோதான், இவ்வளோதான், இந்த சர்க்கிள் பெருசு தான் இருக்கா, சுத்தவெளின்னு நினைக்க வேண்டாம். நான் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலுக்காக இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன். இதுதான் எல்லையற்ற நிலை, ஸ்டாட்டிக் அப்சல்யூட் ஸ்பேஸ். அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிக் ஸ்டேட். இது ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருக்கு, அதனால்தான் ஸ்டாட்டிக் அப்சல்யூட் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். மகரிஷியும் சொல்லியிருக்காரு. அப்புறம் இது லேயரா இருக்கு, இந்த எல்லாமே லேயரா இருக்கு. இட் இஸ் ஏ கிராஜுவல் சேஞ்ச். லேயர்னா சடனா சேஞ்ச் ஆகல, இட் இஸ் ஏ கிராஜுவல் சேஞ்ச். அவுட்டர் மோஸ்ட் இதில் ஸ்டாட்டிக்காக இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டாட்டிக்லேருந்து கைனமேட்டிக் கியூரிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் போர்ஷனில் கைனமேட்டிக் கியூரிங் அப்படின்னா மெல்லிய அதிர்வு இருக்கு. ஜஸ்ட் ஒரு மெல்லிய அதிர்வு, மினிமல் வைப்ரேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம். வெளிப்படை தன்மை இல்லாத மேக்னட்டிசம் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது வைப்ரேஷனால. அந்த மேக்னட்டிசம் இந்த பிளாக் கலர்லேயே ஒரு மிடில் போர்ஷன், அதில் அப்படியே கிராஜுவலாக வைப்ரேஷன். கைனமேட்டிக் கியூரிங் அப்படின்னா மினிமம் வைப்ரேஷன், மினிமல் வைப்ரேஷன் பேர். அதிர்வு, மினிமல் அதிர்வு, தமிழில் சொல்லப்போனால் மினிமம் அதிர்வு. அப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாட்டிக்ல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே வந்தோம்னாக்கா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கிரீன் லைன் போட்டிருக்கேன். இங்கே தான் பரமாணு, டிவைன் டஸ்ட் பார்ட்டிக்கல். இங்கே இந்த அதிர்வினால சன்னிருக்கம் சூழ்ந்திருத்தும் ஆற்றலினால் அந்த பிரபஞ்சம், அந்த சுத்தவெளியை தன்னிருக்கம் சூழ்ந்தெடுத்தும் ஆற்றலினால் ஒரு டிவைன் டஸ்ட் பார்ட்டிக்கல் பரமாணு உண்டாகிறது. அந்த பரமாணு இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகி பரமாணு உண்டாகிறது. அதை இங்கிலீஷில் டிவைன் டஸ்ட் பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க, தமிழில் பரமாணு. இதுதான் முதல் அணு, ஆட்டத்தை விட ரொம்ப சின்னது. பரம அணு முதலான ஒரு சாலிடு உண்டாகுதுன்னா அது இங்கே தான் உண்டாயிருக்கு. ஸோ அதுதான் பரமாணு. இதுதான் இந்த இதில் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டிவைன் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆர் பரமாணு. அதுக்கு அடுத்தது இங்கே நெக்ஸ்ட் லைன் நீங்கள், நான் ஒரு கிரீன், நெக்ஸ்ட் லைட்டர் கிரீன். அது என்னன்னாக்கா இந்த இறைத்துகள்கள் டிவைன் டஸ்ட் பார்ட்டிக்கல்னா இந்த டிடிபி எல்லாம் சேர்ந்து விண்துகள், பெரிய பெரிய ஒயிட் சர்க்கிள்லாம் விண்துகள்கள். இந்த சின்ன சின்ன சர்க்கிள் ஒயிட்டெல்லாம்
டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல் ஆர் பரமாணு, அது எல்லாம் சேர்ந்து கோடான கோடி டிவைன் டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்து இந்த விண்துகள்களாக ஃபார்ம் ஆகிறது. விண்துகள்கள்ல இருந்து வெளியே வரும்போது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த விண்துகள்கள்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் லெவல் யூனிவர்ஸ் ஃபார்மேஷன். விஞ்ஞான முறைப்படி பிக் பேங் தியரின்னு சொல்றாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து பிக் பேங் தியரி சடன் பெருவெடிப்பிலிருந்து வந்தது அப்படிலாம் சொல்றாங்க. பட் நம்ம மகரிஷி வந்து அதுக்கும் நுண்ணியமாக மேல் அந்த அவங்க விஞ்ஞானிகள் இதுவரையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விண்துகள்கள் தான் காடு பார்ட்டிகள்னு சொல்றாங்க. இந்த விண்துகள்கள் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவங்க விஞ்ஞான முறைப்படி இந்த விண்துகள்களை தான் காடு பார்ட்டிகள் சொல்றாங்க. அவங்களால இந்த அளவுக்கு இங்க சென்ட்ரல்ல மனிதன் இருக்கிறான், இந்த அளவுக்கு தான் அவனால ஆராய்ச்சி பண்ண முடியுது. அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண முடியல. நம்ம மகரிஷி வந்து இன்ட்யூஷன்ல அவர் தியானத்துல கண்டுபிடிச்சு இந்த ஸ்டாட்டிக் அப்சல்யூட் ஸ்பேஸ் அது எல்லாமே கைனமேட்டிக் தியரி, அங்க வைப்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இங்கதான் இந்த பிக் பேங் தியரியினுடைய ஃபார்மேஷனு அவங்க சொல்றது வந்து பிக் பேங்க்ல இருந்து வந்துன்னு சொல்றாங்க. நம்ம மகரிஷி வந்து மேல ஸ்டாட்டிக் டிவைன் இதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி தான் நம்ம மனிதனாக வந்திருக்கோம் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல சொல்றாரு. அவங்களால இன்னும் ஃபர்தரா டீப்பா போக முடியல. இதுவரையிலும் தான் அவங்க கருவிகள் ஒர்க் பண்ணுது. அதனால இந்த விண்துகள்கள் தான் காடு பார்ட்டிகல் சொல்றாங்க. அந்த நிறைய காடு பார்ட்டிகள்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சமா தோன்றுது. அதுக்கு அடுத்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதாஸ், இந்த காடு பார்ட்டிகள் நிறைய விண்துகள்கள்லாம் சேர்ந்து பஞ்சபூதாஸ்ல சாலிட், லிக்விட், ஹீட், ஆர், ஆகாஷ் அப்படின்னு அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் போர்ஷன் ரெட் கலர் தான் வந்து லிவிங் கிரியேஷன். ஒரு அறிவு தாவரம், 2 அறிவு புழு, பூச்சி, பரப்பனை, அனிமல், ஹியூமன், 6 அறிவு பறித்த ஹியூமன் மனிதனாக வளர்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரகாரம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. விஞ்ஞானத்துல அவங்க பிக் பேங் தியரியிலேருந்து இங்கேருந்து வந்திருக்கு, விண்துகள்கள் ஸ்டேஜிலேருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. பட் மகரிஷி சொல்றது இன்னும் அட்வான்ஸ்டா ஒரு இன்ட்யூஷன்ல இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்றாங்க. இன்னொரு நாள் ஆக ஆக விஞ்ஞானம் வளர வளர இதையும் அவங்க மெதுவாக தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம மகரிஷி வந்து விஞ்ஞானிகளை விட சிறந்தவர். ஸோ இவர் தவம் செய்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நம்ம மகரிஷி அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. நம்ம மகரிஷியுடைய கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேராசிரியர்கள் எல்லாருமே விஞ்ஞானிகளை விட பெரியவர்கள் என்ற இந்த தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த சர்க்கிள் படத்தை நான் டெவலப் பண்ணி நிறைய புக்கெல்லாம் படித்து அதிலிருந்து அரைவ் பண்ணது தான் இந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அவா. வாழ்கோளமுடன். வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் இந்த பிக் பேங் தியரியில் இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அவங்க வந்து 3.8 பில்லியன் இயர்ஸ் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கு தேதியிலிருந்து பேக்கில் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் பிரபஞ்சம் நம்ம பிக் பேங் தியரி பெருவெடிப்பு உண்டாது. அது வந்து அதுக்கப்புறம் 1 மைக்ரோ செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் வந்திருக்கு. 3 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியை வந்திருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் லைட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி லைட்டுக்கு முன்னாடியே ரொம்ப அதை விட பிரைட்டாக இருந்திருக்கு. இதுதான் லைட்டு ஃபர்ஸ்ட். எப்போ 3 lakh இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, நம்ம பார்க்கக்கூடிய லைட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ்லாம் எப்போ ஆயிருக்குன்னா 200 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. 400 மில்லியனுக்கு அப்புறம் தான் அந்த கேலக்சிஸ், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அந்த மாதிரி இது டெவலப் ஆகிருக்கு. எவ்ரி திங் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஸோ அதனால நம்ம இதெல்லாம் நடந்திருக்கு. விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது விஞ்ஞான தத்துவப்படி இந்த பிக் பேங் தியரி டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட் போவோம். இதுதான் கேலக்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப். ஆஃப்டர் 400 மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேலக்சிஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நேக்கடை இப்போ பார்த்தோம்னா, இருட்டில் பார்த்தோம்னா நேக்கடையில் இந்த மாதிரி தெரியும். டைப்ஸ் ஆஃப் கேலக்சிஸில் பேர்டு ஸ்பைரல் கேலக்சி, இர்ரெகுலர் கேலக்சி, ஸ்பைரல் கேலக்சிஸ், அப்புறம் பெக்கூலியர் கேலக்சிஸ், எலிப்டிக்கல் கேலக்சிஸ், இந்த மாதிரி இருக்கு. நம்மது வந்து ஸ்பைரல், நம்ம மில்கி வே கேலக்சி
இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இருக்கிறதுல. இதில் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதுதான் நம்ம சோலார் சூரிய குடும்பம். இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த நான் ஏரோ காமிக்கிறது தெரியுதுங்களாம்மா? நான் மவுஸ் மூவ் பண்ணுறது தெரியுதுங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். இது நம்ம சூரிய குடும்பம் ஒரு அனிமேஷன். இப்படி தான் நம்ம பிரபஞ்சத்தில் சூரியன் சென்ட்ரல் இருக்கு, நம்ம பிளானட்ஸ் எல்லாம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ஒரு டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி சுற்றல, டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியராக கேட்குதுங்களாம்மா? வனஜாம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா கேட்குதுங்களா? தெரியுதுங்க. ரைட். கேக்குதுங்கய்யா, தெரியுது. மவுஸ் நான் காமிக்கிறதுலாம் தெரியுதுல்ல? தெரியுதுங்கய்யா, தெரியுது. சரி, ரைட். நெக்ஸ்ட் வாழ்க இதுதான் ஒரு வளமுடன். அனிமேஷன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் காமிச்சா உங்களுக்கு எப்படி பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக நான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மில்கி வே கேலக்சியில் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் சன்னும் இருக்கு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், அதுக்கப்புறம் மார்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னா எரிகற்களுடைய ஒரு பெல்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஜூபிட்டர், சாட்டான், யுரேனஸ், நெப்டியூன். இந்த மாதிரி இந்த கலருங்களில் தான் இதெல்லாம் சாலிட் ஸ்டேட் பிளானட்ஸ். இதெல்லாம் வந்து கேசியஸ் ஸ்டேட் பிளானட். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். நான் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அடுத்தது. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்லேருந்து ஒவ்வொன்றும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புதன், மெர்க்குரின்னு சொல்றது அரௌண்டு 5.79 crore கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வீனஸ் சுக்கிரன் சொல்லுவாங்க. வீனஸ் இது வந்து 10.82 crore டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் ஃப்ரம் இது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எர்த்து வந்து அரௌண்டு 14.96 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. மார்ஸ்னாக்கா எர்த்து. செவ்வாய் வந்து அரௌண்டு 22.79 crore கிலோமீட்டர். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் சொல்கிறேன். நம்ம பஞ்சபூத நவகிரகத்தில் இந்த தூரங்கள்லாம் நம்ம ஏற்கனவே தவத்தில் பேசுகிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இவ்வளோ சூரிய குடும்பம், அதனுடைய பிளானட்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதெல்லாம் எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, எப்படி ஈக்குலிபிரியம், பேரி சென்டர், இதுதான் பேரி சென்டர் அரேஞ்ச்மெண்ட்னு பேர். இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இதெல்லாம் இந்த பிளானட் எல்லாம் சூரியனை சுற்றி கொண்டிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து பேரி சென்டர் கான்செப்ட்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நான் விஞ்ஞானிகள் சொல்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம மகரிஷினுடைய கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து சூரியன், இங்கே ஒரு பிவோட் பாயிண்ட், இதனுடைய மாஸ், இதனுடைய வெயிட்டுக்கும் இங்கே ஒரு பிளானட் இருக்குங்க, இதனுடைய வெயிட்டுக்கு இடையில சிஜி பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நியூட்ரல் பாயிண்ட். இதனுடைய வெயிட் இன்டு டிஸ்டன்ஸ் போயிட்டீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட், அதுதான் பேரி சென்டர். ஸோ இப்போ இது ஒரு பிளானட் அண்டு சூரியன். இது வந்து இந்த பிளானட் கிரகம் வந்து இந்த நியூட்ரல் பாயிண்ட் ஆக்சிஸாக வச்சுட்டு இது சுத்துது. அதே மாதிரி இந்த சன்னுல இருந்து. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து பேரி சென்டர் ஃபார் சன் அண்ட் ஜூபிட்டர். இது ரெண்டுத்துக்கும் பேரி சென்டர் பாயிண்ட், நியூட்ரல் பாயிண்ட் பிட்வீன் சன் அண்ட் ஜூபிட்டர் இங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் இருக்கு. அதனுடைய பேரி சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. ஸோ இதை சென்டர் மையமாக வச்சு இந்த ஜூபிட்டர் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரே ஈக்குவலா சன்னை வந்து ஆல்ரவுண்ட் ஈக்குவலா சொல்றதுல எலிப்டிக்கலா சுத்துது. இந்த பக்கம் அதிகமா இருக்கும், பிகாஸ் இதனுடைய பேரி சென்டர் பாயிண்ட் அவுட் சைட் ஆஃப் த சன் இருக்கு. ஸோ அதனால எலிப்டிக்கலா இந்த மாதிரி சுத்தம். இங்க பாருங்க, இப்போ இந்த சன் இங்க இருக்கு, சாட்டான் இங்க இருக்கு, ஜூபிட்டர் இங்க இருக்கு. ஸோ இந்த எபி சென்டர், பேரி சென்டர், அது வந்து இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது சென்டர்ல இருக்கு. பேரி சென்டர் பாயிண்ட் ஃபார் தி சாட்டான் அண்ட் ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா
இதனுடைய பேரி சென்டர்லேருந்து இது சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுதான் சூரியனாக்கா கடைசி படத்துக்கு வர ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆர்பிட்டல் எலிப்டிக்கல் ஆர்பிட். எலிப்டிக்கல்ல கோழி முட்டை வடிவத்தில் அது அந்த பேரி சென்டர் இந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட் சென்டராக வச்சு அதிலிருந்து அதை சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு அதை சுற்றிக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது மாஸ்டர் வந்து சன்னு தான். இந்த சன்னை மையமாக வைத்து அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அது ஈக்குலிபிரியம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம மகரிஷி என்ன சொல்கிறேன்னா அது பின்னாடி நான் கடைசியில் சொல்கிறேன். நான் மகரிஷினா கான்செப்ட் வந்து சுத்த வெளி தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்ணீருக்கும் சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் விளக்கு ஆற்றல் இல்லைனால் அதாவது அந்த விளக்கு ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் நம்ம பிரபஞ்சத்தையே இந்த சுத்த வெளி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொல்றாரு. விஞ்ஞானிகள் ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல அவங்க ஒரு மெத்தட்ல சொல்றாங்க. இந்த மாதிரி பேரி சென்டர் கான்செப்ட் இதுதான். ஸோ இப்போ இந்த பேரி சென்டர் கான்செப்ட் இப்போ சூரியனா இதுதான் சென்டர் பாயிண்ட்னா இதுவும் சுத்துது. சூரியனா ஒரு ஸ்மால் சர்க்கிள்ல சுத்துது. ஒரு ஸ்மால் சர்க்கிள் இதுதான் நியூட்ரல் பாயிண்ட். இது வந்து இந்த சர்க்கிள் இது நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து சூரியனை சுத்துது, மற்ற பிளானட்டை சுத்துது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்கு மாடு அந்த காலத்தில் செக்கு மாடு சுற்றுவாங்க. செக்கு நம்ம எண்ணெய் எள்ளு இதெல்லாம் அரைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் குச்சி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கம்பம், அதுவும் வந்து ரொட்டேட் ஆகும். அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் இருக்காது, அதுவும் சுற்றும். அதுதான் சன்னு. இந்த சென்ட்ரல் பாயிண்ட் தான் சன்னு மாதிரி அதனுடைய ஆக்சிஸில் அது பெண்டில் அப்படியே அதுவும் சுற்றி வரும். இங்கே மாடு வந்து மெர்க்குரி வீனஸ் இது வந்து உதாரணத்துக்காக இப்படி காமிச்சிருக்கேன். இதை சுற்றி வரும். அதனுடைய சென்டருக்கு இதுவும் சன்னும் சுத்தம், மற்ற கிரகமும் அந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தூரத்தில் அந்த பேரி சென்டர் இருக்கோ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை சுற்றி வரும். இதுதான் ஐ திங்க் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இதுக்கு காரணம் அதனுடைய மாஸ். இந்த கிரகங்கள் சூரியன்ல இருந்து அது சுத்தத்துக்கு காரணம் அதனுடைய 2 மாசம். அந்த F1 அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் 1 m1 × m2 டிவைடட் பை r² அப்படின்ற ஈக்குவேஷன்ல தான் அட்ராக்ஷன் ஃபேக்டர். ஸோ இது படி தான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஸ்பேஸ் டைம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றார். நம்ம நியூட்டன் வந்து கிராவிட்டின்னு ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து பழம் வந்தது, ஒரு ஆப்பிள் பழம் வந்தது, அது கிராவிட்டினால வந்தது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது வந்து நியூட்டன் சொன்னது. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னாக்கா ஸ்பேஸ் டைம்னு ஒரு கான்செப்டை கொண்டாரு. என்னன்னாக்கா புவியீர்ப்பு ஒரு விசை அல்ல, ஆனால் விண்ணொளி நேரத்தில் அம்சமாகும். வேதாத்ரி மகர்ஷி விளக்கினார். என்ன விளக்கினார்னாக்கா சூரியன் பூமியை ஈர்க்கிறது, சுற்றியுள்ள அழுத்த விசையினாலும் ஈர்ப்பு விசையினாலும் அல்ல. இதையே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் டைம் என்று விளக்கினார். சூரியன் மையத்தில் உள்ள இடத்தை ஒரு டிப்பா இருக்கும். ஸ்பேஸ் டைம் சரிவு காரணமாக சுற்றியுள்ள கிரகங்கள் சூரியனை நோக்கி நகர முயல்கின்றன. இங்க வந்து ஒரு நெட், நம்ம டோட்டல் யூனிவர்ஸ் ஒரு வலை மாதிரி இருக்கு. அந்த வலையில சென்டர்ல பெரிய பொருள், நம்ம ஒரு கட்டில உக்காந்தோம்னா பெரிய ஆள் உட்காரும் போது பக்கத்துல ஒரு குழந்தை உட்காந்தோன்னா அந்த பெரிய ஆளை நோக்கி தான் சென்டர்ல தான் வரும். அந்த மாதிரி நம்ம டோட்டல் யூனிவர்ஸே இந்த மாதிரி நெட் இருக்கு. அந்த நெட்டில் இது ஒரு ஸ்மால் பிளானட், இது சென்டர்ல சூரியன், இதை நோக்கி இது இழுக்குது. ஆனா மகரிஷியினுடைய தத்துவப்படி சூழ்ந்தழுத்தும் விசையினாலும் விளக்கு ஆற்றல் விசையினாலும் இதை அதனுடைய மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதான் கிராவிட்டின்றது ஒரு விஞ்ஞானிகள், இவரு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மகரிஷியுடைய கான்செப்ட் தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் எல்லாமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் ஸ்பேஸ் டைமினுடைய கான்செப்ட். அடுத்தது இதுதான்
இப்போ வெவ்வேறு கிரகணங்கள், இப்போ இந்த மாதிரி இங்க மாதிரி ஒரு 2-3 கிரகங்கள் இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு அதனுடைய எடைக்கு தகுந்த மாதிரி அதை அழுத்திட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் அதை நோக்கி வரும். அப்புறம் இன்னொன்று வந்து பக்கத்தில் இருக்கும்போது அதை இழுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டைரக்ஷன் இழுக்கும்போது எல்லாம் சமநிலையில மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்பேஸ் டைம் கான்செப்ட் விஞ்ஞானப்படி. நம்ம மகரிஷி படி தன்னிருக்கும் ரெண்டும் ஒன்று தான், இதே தான். தன்னிருக்கும் சூழ்நிலத்தும் ஆற்றல் விளக்கு ஆற்றல்னாலும் இதே ஸ்பேஸ் டைமுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம மகரிஷினுடைய தத்துவமும் விஞ்ஞான தத்துவம் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ரைட்டு. இப்போ நம்ம ஸ்பேஸ் டைம் பார்த்தோம், நம்ம பேரி சென்டர் பார்த்தோம், இப்போ இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சூரியன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கர் சோலார் ப்ராப் நம்ம சூரியனை நோக்கி ஒரு ப்ராபை விட்டு பார்த்தாங்க. அது வந்து நியூக்ளியர், அங்கே டெம்பரேச்சர் வந்து 1 lakh எவ்வளோ டிகிரி சென்டிகிரேட், அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 150 லட்சம், 1.5 crore, 1.5 crore. அதனுடைய கோர் சென்டர்ல வந்து 1.5 crore டிகிரி சென்டிகிரேடு சூரியனுடைய சென்டர்ல ஒரு ப்ராபை, சன் பார்க்கர் அப்படின்னு ஒரு ப்ராபை ஒன்று அனுப்பி அங்கே வந்து மெஷர் பண்ணாங்க. அதனுடைய சென்டரில் 1.5 crore டிகிரி சென்டிகிரேட், சர்ஃபேஸில் 5500 டிகிரி சென்டிகிரேட். இங்கே இதில் இருந்து இறைத்துகள்கள், நம்ம இறைத்துகள்கள் இதெல்லாம் இந்த சூரியனில் விண்துகள்கள், இறைத்துகள்கள் சொல்கிறேன் இல்லைங்களா. நம்ம அந்த ராகுக்கு எதுன்னு சொல்றது, இது வந்து இங்கே உள்ளார என்ட்ராப் ஆகிட்டு அவுட்டரில் டெம்பரேச்சர் குறைவு, சாலிடாக அங்கே வந்து அவுட்டரில் குறைவு, இன்சைடில் ட்ராப் ஆனது அது இருந்து வெளியே ராகுக்கு எதுவாக இறை துகள்களாகவும் விண்துகள்களாகவும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை தான் ராகு கேதுன்னு சொல்கிறோம். அது என்ட்ராப் ஆன பார்ட்டிக்கல் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு, அதுதான் நம்ம ராகு கேதுன்னு சொல்கிறோம். அது விஞ்ஞானிகள் முறைப்படி நம்ம மகரிஷினுடைய தவம் செய்யும் போதும் நம்ம சுத்த ஓஜாஸ் மூச்சுடன் தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, ஓஜாஸ் மூச்சிலிருந்து நம்ம செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், ஜீவவித்து குழம்பிலிருந்து வெளியே வர்றது வந்து விண்துகள்கள், நம்ம பாடியில் இருக்கிற விண்துகள்கள். அந்த விண்துகள்களுக்கும் இந்த விண்துகள்களும் ஒரே மேட்டர். அதனால அந்த ஈக்குவலண்ட்டை ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ராகுக்கு இது வந்து நம்ம இதுவாக கூட மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் ஓஜாஸ் மூச்சியோட சேருது அப்படின்னு தவத்தில் அது நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பூமி 23.5 டிகிரி சென்டிகிரேட் டில்ட் ஆயிருக்கு. இப்போ சூரியன் இங்கே இருக்கு. இப்போ இந்த சீசன் சேஞ்ச், வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங், அந்த மாதிரிலாம் வேரியஸ் சீசன் சேஞ்செலாம் எப்படி வருதுன்னா, இங்கே சூரியன்லேருந்து வர ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் போலுக்கு, இங்கே வந்து மெடிட்டேரியன் பூமி திரேகை ஈக்குவேட்டர் இந்த ரெட் கலர் இருக்கும்போது பூமி திரேகை, அதுக்கு நேராக வரும்போது அங்கே ஆல்வேஸ் எப்படி இருந்தாலும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் சர்டன் மந்தில் நான் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி டில்ட் ஆகிட்டு அது ரொட்டேட் ஆகிறதுனால அந்த சீசனல் சேஞ்செல்லாம் வருது. இப்போ இந்த சவுத் போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும், இங்கே நார்த் போலில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இப்போ இந்த படத்து பிரகாரம் அமெரிக்கா, கனடா இங்கெல்லாம் ஹீட்டாக இருக்கும், அவங்க இப்போல்லாம் சம்மராக இருக்கும். அவங்களுக்குலாம் மே, ஜூன் ஜூலைலாம் அவங்களுக்கு சம்மராக இருக்கும். நம்ம இந்தியா இங்கே இருக்கு, இந்தியா வந்து எப்பவுமே டெம்பரேச்சராக இருந்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா கீழே இருக்கு. ஸோ அந்த ரொட்டேஷன் தகுந்த மாதிரி அந்த சீசனல் சேஞ்ச் எல்லாம் மாறும். அதுதான் அதனுடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்க, எர்த் இஸ் சேஞ்சிங் கோல்ட் அண்ட் ஹாட். இப்போ சன் இங்கே இருக்கு, இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கே இந்த டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 22, அப்போ நமக்கு வந்து செப்டம்பர் 22ல் இங்கே வந்து இந்த போர்ஷன் இருக்கிற உலகத்தினுடைய இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஹாட் ஃபேஸிங்காக இருக்கும். இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் நியூசிலாந்து, இந்தோனேஷியா,
அந்த கண்ட்ரிலாம் ரொம்ப கோல்டாக இருக்கும். அந்த சூரியன்லேருந்து இந்த பூமி இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்படியே மேலே இப்படி போகும்போது நார்த் ஹெமிஸ்பியர் டிசம்பர் அப்படின்னும் போது, அப்போ டிசம்பர்னு போது இந்த பாட்டம் சைடு அண்டார்டிக் பகுதி, அண்டார்டிக் பகுதியில் ஹாட்டாக இருக்கும், சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. மேலே வந்து கோல்டாக இருக்கும். இப்போ கனடா அமெரிக்காலாம் டிசம்பரில் கோல்டாக இருக்கும். இந்த டாப் அங்கே தான் அந்த கண்ட்ரிலாம் இருக்கு. நம்ம ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அங்கெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மாதம் ஹாட்டாக இருக்கும். ஏன்னா ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சூரியனை நோக்கி இருக்கு இந்த பக்கம் வரும்போது. ஸோ இப்படி வாங்க மார்ச் 20ஆம் தேதி பாருங்க. அப்போ வந்து இங்கெல்லாம் ஹாட்டாக இருக்கும், மேலே கோல்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சதர்ன் பார்ட் ஹெமிஸ்பியர் ஃபால் அப்படின்னு அவங்க சீசன் பேரை வச்சுருக்காங்க. இங்கே ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த பாட்டம் சைடு கோல்டாக இருக்கும், மேலே ஆர்டிக் அண்டார்டிக்லாம் ஹாட்டாக இருக்கும், சூரியனை நோக்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பூமி வந்து சூரியனையும் சுற்றி வருது, தன்னைத்தானே சுற்றி வரும்போது அதனுடைய ஃபேஸ் பண்ணுற பகுதி வந்து இதெல்லாம் அதனுடைய பாட்டம் அண்டார்டிக் பகுதி. இது ரெண்டும் அண்டார்டிக் பகுதி சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அண்டார்டிக் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் அந்த நேரத்தில் டிசம்பர்லேருந்து மார்ச் வரலாம் ஹாட்டாக இருக்கும். அந்த பீரியடில் டாப் ஆர்டிக் பகுதியில் இருக்கிற பகுதி வந்து கோல்டாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் ஃபேஸிங் அவே ஃப்ரம் சன். ஸோ இங்கே பாருங்க, இது ரெண்டும் ஆர்டிக் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஜூன் 21 செப்டம்பர் 22 இது வந்து ஆர்டிக் பகுதியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால அந்த பகுதியில் இருக்கிற நாடுகள்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கீழே அண்டார்டிக் பகுதி நாடுகள்லாம் கோல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சீசனல் சேஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறதுனால இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். இப்போ மூன் எக்லிப்ஸ்னாக்கா இதுதான் சூரியன், இங்கே வந்து மூன் இங்கே இருக்கு, இந்த பக்கம் நம்ம சூரியன், நம்ம இங்கே பூமி இங்கே இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம சூரியனுடைய மூன் வந்து இதான் அமாவாசைன்னு வச்சுக்கலாம். இந்த பொசிஷன் வந்து அமாவாசை. இப்போ நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது இந்த மூன் வந்து தடுத்துருது, சூரியனுடைய வெளிச்சத்தை தடுத்துக்கிறதுனால, நைட்டு டைமில் தடுக்கிறதுனால நமக்கு வந்து மூனே தெரியாது. மூனே அமாவாசை இந்த மாதிரி இருட்டாக இருக்கும். மூன் நம்ம சந்திரன் இருக்கிறதே தெரியாது. இதே வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே ரொட்டேஷன் ஆகி மேலே வருதுன்னு வச்சுங்க, அப்போ வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் சன்னு மூன் தெரியும். அதனால இந்த வளர்பிறை தேய்பிறை இது வந்து இதுதான் இந்த நம்ம பூமி அது சுற்றி வருது, ப்ளஸ் பூமி சூரியனை சுற்றி வருது. இதனுடைய காம்பினேஷனில் தான் வளர்பிறை தேய்பிறை என்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். இப்போ லேயர்ஸ் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர். லேயர்ஸ் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர்ல வந்து நம்ம இதுதான் பூமி. ஒரு 12 கிலோமீட்டர், அதுக்கு பேர் ட்ரோபோஸ்பியர். அந்த ட்ரோபோஸ்பியர் இதில் தான் நம்ம கிளவுடு, இந்த மேகங்கள், நம்ம ஃப்ளைட்டெல்லாம் போகிறது இங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு கீழே தான் போகும். ஸோ அதுதான் ஃப்ளைட்டெல்லாம் போகிற பகுதி இங்கே தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றதுனா ஒரு 50 கிலோமீட்டர், 12லேருந்து 50 கிலோமீட்டர் லேயர் வந்து இங்கே தான் ஓசோன் லேயர் இருக்கு. நம்ம சூரியனுடைய யூவி லைட்டை தடுக்கிற லேயர் வந்து O3 இங்கே தான் இருக்கு. இது டெலிமெட்ரி, மெஷர்மெண்ட் ஆஃப் ஆல்டிடியூடு, வெதர் கண்டிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இங்கே தான் வைப்பாங்க. மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் இங்கே தான் இந்த ஓசோன் லேயருக்கு கீழே மெஷர் பண்ணி, அங்கே தான் மெஷர் பண்ணி நமக்கு இன்டிமேஷன் சொல்லுவாங்க. தான் டெலிமெட்ரி, ஆல்டிடியூட், ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, விண்டு ஸ்பீடு எல்லாம் இங்கே தான் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. 80 கிலோமீட்டருக்கு 50 to 80 கிலோமீட்டர் லேயரில் வந்து ஆஸ்ட்ராய்டு பானிங். இங்கே தான் இந்த எரிக்கற்கள், நம்ம பிரபஞ்சத்தில் நிறைய எரிக்கற்கள், பிளானட்ஸ் எல்லாம் சில ஸ்மால் எரிக்கற்கள் அதெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்து பஸ்மமாயிடும். அப்படியே
இங்கிருந்து டிராவல் ஆகி நம்ம பூமி வர்றதுக்குள்ளாரவே எரிஞ்சு போயிடும். அதுதான் இந்த பகுதி. அதுக்கு அடுத்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்னன்னாக்கா ஆராய்ச்சிக்காக நிறைய ஸ்பேஸில் ஸ்டேஷன் ஒரு ஃப்ளைட்டு மாதிரி ஒரு ஃப்ளைட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் மேலே. அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா இந்த ஹைட்டில் தான் ஒரு 700 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இவ்வளோ தூரத்தில் தான், அங்கெல்லாம் ஃப்ளைட்டுகளை எதுவும் போகாது. அப்புறம் சேட்டிலைட் இங்கே கடைசியில் ஒரு 10,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் 700 to 10,000 இந்த ஸ்பேஸில் தான் சேட்டலைட்லாம் விடுறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேட்டலைட்டு இதெல்லாம் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இங்கே இவ்வளோ தூரம் அரௌண்டு 6,370 கிலோமீட்டர் ஃப்ரம் சர்ஃபேஸ், நம்ம பூமி சர்ஃபேஸ்லேருந்து 6,370 கிலோமீட்டர் ஹைட் வரலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே நோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம சேட்டலைட்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு மேலே இருக்கும், 10,000 இருக்கு, இது 6,000. இங்கே பாட்டத்தில் தான் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் கிராவிடேஷன் நம்ம புவியீர்ப்பு விசையெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் அந்த லேயர்ஸ் ஆஃப் இது பூமியினுடைய என்னென்ன லேயர்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம சன்னில் இருந்து வர்ற வெப்பம் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்றது முதல்ல ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும். இங்கே 100% வருதுன்னாக்கா அதில் வந்து 25% ரிஃப்ளெக்டட் பேக். இந்த ஓசோன் லேயர் ரிஃப்ளெக்டட் 25% ரிஃப்ளெக்டட் பை த ஓசோன் லேயர் அண்ட் அதர் அட்மாஸ்பியர். நம்ம ஹேர் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே போயிடும். அரவுண்டு மீதி 75% பூமிக்கு வரும், பூமிக்கு இங்கே வந்துடும். அதில் வந்து ஒரு 45% வந்து அப்சர்வ்டு பை சர்ஃபேஸ் அண்ட் யூஸ்டு ஃபார் பிளான்ட். பூமிக்கு மீதி அப்சார்ப்டு பை த சர்ஃபேஸ். நம்ம பூமி சர்ஃபேஸில் ஒரு 45% இந்த வாட்டர் எவாபரேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இந்த பிளானட்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக, அந்த மாதிரி ஒரு 45% போயிடும். 25% பை ரிஃப்ளெக்டட் பேக், அவுட் கோயிங் இன்ஃப்ராரெட் திரும்பி போயிடும். அப்புறம் அவுட் கோயிங் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் 45%. இங்கேருந்து இங்கே இந்த 45% வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி பேலன்ஸ் வந்து திரும்பி போயிடும். அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம சன்னிலேருந்து வர்ற யூவி ரேடியேஷன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி போகும். இந்த கரண்ட், இந்த கன்கரண்ட் கன்சர்ன் அபவுட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ், இங்கே இந்த யூவி ரேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி உள்ளே வருது இல்லையா, அது வந்து திரும்பி வந்து பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகி பேக்கில் போகிறது இல்லை, போகாமல் இந்த உள்ளாரவே என்ட்ராப் ஆகிடுது. என்ட்ராப் ஆகிறதுனால பூமி வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகி ரிலீஸ் இன் டு த அட்மாஸ்பியர் ஃப்ரம் பார்னிங் ஃபியூல், deforestation, agriculture and release synthesis of chlorofluorocarbon. Accumulation of the heat absorbed by greenhouse in the atmosphere can result into enhanced greenhouse effect, consequent global warming amplified by the human activity. ஸோ இந்த மாதிரி இந்த ஓசோன் லேயருடைய டிஃபெக்ட்னால நம்ம பூமி சர்ஃபேஸ் வந்து இது ஃபுல்லாக 100% ரிஃப்ளெக்ட் ஆக போக முடியறதில்ல. சிலதெல்லாம் என்ட்ராப் ஆகி இங்கேயே இந்த பாருங்கள் 12% கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் த ஹீட் ஃப்ரம் த radiation and warms the atmosphere. Around 12% of the sun radiation is retained here, recycle ஆகிட்டு இருக்கு, வெளியே திரும்பி போகாமல் உள்ளாரவே அப்சார்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால நம்ம பூமி இதுவாகிட்டு. இப்போ வந்து இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து இந்த ஏர் மேலே நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் சொன்னோம் இல்லையா, அந்த இதில் வந்து ஒரு சைனீஸ் வந்து ஒரு பெரிய பலூன் மாதிரி விட்டு அதில் வந்து டர்பைன், விண்டு டர்பைன். சைனா பில்ட் ஏ நியூ டைப் ஆஃப் விண்டு டர்பைன் ஃப்ளோட் இன் த ஏர், high altitude, airspace like just passed after the flown 2000 meter and plug into the national power grid. இங்கிருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி விண்டு டர்பைன் ஜென்ரேட் பண்ணி அதில் வந்து ஜனங்களுக்கு பப்ளிக் யூஸ் ஆகிற மாதிரி பவர் சப்ளை கனெக்ட் பண்ண. அது ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான்
இந்த பெரிய பலூன் மாதிரி ஒன்று வச்சு அதுலேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி நம்ம பூமிக்கு அனுப்புகிறாங்க. அந்த பூமி இது வந்து அரௌண்ட் 200 மெகாவாட். 200 மெகாவாட்னு தமிழ்நாட்டில் ஒரு பாதி கன்சம்ஷனை வந்து இந்த மாதிரி ஒரு டர்பைன், இந்த 12 நம்பர்ஸ் ஆஃப் டர்பைன் ஈச் 200 மெகாவாட் அப்படின்னா 12 நம்பர் போட்டோம்னா அவ்வளோ மெகாவாட்டை ஜென்ரேட் பண்ணி மேலே இருந்து நம்ம சர்ஃபேஸ்லேருந்து ஐ மீன் ஏர்லேருந்து அனுப்பி நம்ம பூமிக்கு ரிசீவ் பண்ணி பப்ளிக் யூட்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்குது நம்ம இதில். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் லான்ச்சிங். ஐஎஸ்ஆர்ஓ ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் 4/12/24 யூரோப் சேட்டலைட். யூரோப் சேட்டலைட்டு நம்ம இந்தியன் சேட்டலைட் வந்து லான்ச்சிங் தான் ஹரிகோட்டா ஆந்திரா பிரதேசில் இருக்கு. ஸ்ரீஹரிகோட்டா யூரோப் சேட்டலைட், அவங்க சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம். லான்ச்னா அது அனுப்புறது இந்த மாதிரி ஒரு சேட்டலைட்டை வச்சுட்டு லான்ச்சிங் வெஹிக்கிள் அது பெரிய இந்த படம் பாருங்க. லான்ச் பண்ணி அது ஸ்பேஸில் போய் கனெக்ட் பண்ணி அங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிலாம் நிறைய இது வந்து இது வந்து ஃபார் சோலார் அப்சர்வேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 spacecraft to analyze the ultraviolet rays and other harmful to mankind living. இந்த சதீஷ் தவான் யூரோப்பில் அந்த அனுப்புறது வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் ஹியூமன் மேன்கைண்டு ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற ரேஸ்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சேட்டலைட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து இந்தியாஸ் பாகுபலி ராக்கெட் டு லான்ச் யூஎஸ் இன்வேடர், யூஎஸ்னுடைய சேட்டலைட்டை நம்ம இந்தியாவிலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ இன்வேடர் ஹெவியஸ்ட் எவர் சேட்டலைட் இன்டு ஆர்பிட் ஆன் 24/12/25 at 8 AM. Bahubali will carry Bluebird US-built satellite, heaviest ever launched by Indian rocket, offering direct broadband smartphone from space. Maybe in the 5th generation, 6th generation நம்ம டெலிஃபோன், ஸ்மார்ட்ஃபோன் இந்த ரேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்புறதுக்காக தான் இந்த சேட்டலைட்லாம் இவங்க அமெரிக்கன் விட்டுருக்காங்க. பட் இந்தியா தான் அதை லான்ச்சிங் பண்ணுறாங்க. காம்பீட்டிங் வித் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஏரோஸ்பேஸ் நிறையா கம்பெனிஸ் இருக்குது வேர்ல்டு வைட். அதில் வந்து அவங்க காம்படிஷன் இருக்குது. அவங்களுக்குலாம் நிறைய யார் சேட்டலைட்லாம் விடுவாங்க அப்படின்ற மாதிரி காம்படிஷன்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸில் நம்ம பிரபஞ்சத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இதை சொல்றேன். இப்போ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம அந்த அட்மாஸ்பியர்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆராய்ச்சி. நம்ம இப்போ மனித குலம்னா என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸில் போயிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. மனிதர்கள்லாம் அங்கே வாழ முடியுமா, அங்கே எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு எலான் மாஸ்க் அமெரிக்காவில் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் அனுப்புனது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிராஃப்ட் லேப் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கை லேப் அப்படின்னு சொல்லிட்டு 2,50,000 கோடி செலவில் நம்ம இந்தியா ஸ்கை லேப்னு ஒன்று அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2,50,000 தான். இது ரெண்டும் ஒன்று தான். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு இன்சைடில் இந்த மாதிரி இருக்கு, உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு. இது வந்து சைனாவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்கெல்லாம் போயிட்டு மனிதர்கள் கூடிய சீக்கிரம் நிலவுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ செவ்வாய் கிரகணத்துக்கும் போறாங்க. இடையில ஃப்ளோட்டிங் ஹவுஸ் மாதிரி மேலே வைக்கலாமா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே பீப்புளை போய் அனுப்பி அவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைய போவாங்க. அங்கே போய் டூரிசம் மாதிரி போயிட்டு வருவாங்க. மேலே நம்ம அமெரிக்கா ஜெர்மன் போகிற மாதிரி அங்கேயும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பணக்காரெல்லாம் போயிட்டு ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்டடிங் ஃபார் ஹியூமன் லிவிங். அங்கே வந்து இந்த மாதிரி பூச்செடிகள், தக்காளி செடி, இங்கே இருக்கு பாருங்க தக்காளி செடி. ஸோ இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி அங்கெல்லாம் ஹியூமன் பீயிங் ஆக்சிஜன்லாம் எந்த செடி நல்லா வளரும்,
அப்படின்னு நிறைய ஸ்டடி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ராகுக்கு இதுதான் சொல்லிட்டேன், ஏற்கனவே நான் கவர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன், ரொம்ப கரெக்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டேன். உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். வேதாத்திரி மகரிஷி கூற்றுப்படி சுத்தவெளிதான் பிரபஞ்சத்தை சமநிலையில் வைத்திருக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு, நம்ம விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, வேதாத்திரி மகரிஷி கூற்றுப்படி சுத்தவெளி தான் பிரபஞ்சத்தை சமநிலையில வைத்திருக்கிறது. நம்ம கேலக்சிஸ், சூரியன், பிளானட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது சுத்தவெளி. சுத்தவெளியில் தான் அதனுடைய தண்ணீருக்கும் சுதந்திரத்தையும் ஆற்றலினால் வைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ பட் விஞ்ஞானிகள் அந்த அளவுக்கு பண்ணலை. அவங்க ஒரு பாதி தூரம் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகரிஷி சொன்னதுல ஒரு பாதி தூரம் தான் பண்ணியிருக்காங்க. பிரபஞ்சம் அப்படின்னா இந்த விண்துகள்கள் ஃபார்ம் ஆகிறதுல இருந்து தான் அவங்க காடு பார்ட்டிகள் எல்லாமே விண்துகள் வரலாம் தான். ஆஸ் பர் சயின்டிஸ்ட்லாம் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா பேரி சென்டர் கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. வேதாத்திரியம் உள்ளுணர்விலிருந்து பெறப்பட்டது. இது அறிவியல் விளக்கத்தை விட மேலானது, விஞ்ஞானிகள் சொல்வதை விட மேலானது. இந்த சமூகம், மனித சமூகம் இயற்கை வளங்களை கெடுக்காமல் அதிகபட்சமாக விரிவுபடுத்த வேண்டும். இயற்கை வளத்தை கெடுக்காமல் அது விரிவுபடுத்த வேண்டும். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, மகரிஷியே என்ன சொல்லியிருக்காருன்னா, பேராசிரியர்கள் தங்கள் அறிவு திறமைக்கு ஏற்ப அறிவியல் மூலம் ஆன்மீகத்தை பரப்ப முடியும். வேதாத்திரி மகரிஷின் ஆசிரியர் இந்த கருத்துக்களை இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கேன். விஞ்ஞானிகளும் வேதாத்திரியம் பற்றிய சிந்தனைகளை தங்கள் ஆய்வுக்காக விஞ்ஞானிகளும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பிளானட்ஸை பற்றி இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த காணொலியில் இதை போடலாம். ஸோ இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்கள் அடுத்தது கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆழியாரில் வேதாத்திரியம் அறிவியல் ஆராய்ச்சி நடக்க போகுது. பிப்ரவரி 20, 21, 22. அதுலேயே நான் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது அங்கே தங்கியிருந்து அந்த அட்டன் பண்ணணும்னா அங்கே எல்லாம் இடம்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் காணொலி மூலம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நிறைய விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த விளக்கங்களோடு நீங்கள் அதை பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களை, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அறிவிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கூகுள் பிக்ஸ்டு 6A, இன்னைக்கு என் பேர் சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் கட் பண்ணி வருது. இடத்துக்கு போற ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல் பேசுறையா? கிளியரா இருக்கையா, தெரியுது. ஓகே ஓகே. ஆனா இந்த டாபிக் பிரபஞ்ச தோட்டத்து விஞ்ஞானம் பத்தி பேசுனீங்க. கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியாம இருந்தது. நான் ரொம்ப அதிகமா சயின்ஸ் கலந்ததுனால அவ்வளவு ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் கட்சியில நீங்க இந்த ராக்கெட் லான்ச்சிங் பத்தி கொஞ்சம் பேசுனீங்க, இன்ட்ரெஸ்டா கவனிச்சேன். அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு மனசுல. இப்ப நம்ம அடிக்கடி எல்லா ராக்கெட்டும் லான்ச்சிங் பண்றாங்க ஸ்ரீஹரிகோட்டால இருந்து. அடிக்கடி நியூஸ்ல என்ன பாக்குறோம், இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்டிங்னு போடுறாங்க. அது என்னமோ 1 நாள் முன்னாடி நம்பர் எல்லாம் ஓடுது. அது ஏன் கவுண்ட் டவுன் வைக்கிறாங்க? 0 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா மேல கிளம்ப முடியுமா? என்ன சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையா, அது கவுண்ட் டவுன் என்னன்னாக்கா டார்கெட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கம்ப்யூட்டர்ல. நீங்க ஒரு
ஒரு மாரத்தான் ரேஸ் போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து விசில் அடிச்ச உடனே டக்குன்னு ஓடணும். ஸோ அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த லான்ச்சிங், ஃபயரிங் அங்கே என்ஜின்லாம் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும். ஒரு 1 lakh கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரே டைம்ல அது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். ஃபயரிங் உள்ளார ஃபயர் பண்ணணும். அது வந்து கீழே இருந்து மோட்டார் புஷ் பண்ணி விடணும். மேலே கிளாம்ப் எல்லாம் நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாம்ப் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். அது வந்து மேல ரிலீஸ் பண்ணணும். அது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கரெக்டா டைட்ல பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. கீழே நிறைய பர்னர் மாதிரி நெருப்பை எரிய வைக்கிறதுக்கு உள்ளார ஃபயர் பண்ணணும். அந்த மாதிரி கீழே வந்து ஒரு புஷ்ஷிங், ஒரு கீழே இருந்து ஒரு பெரிய பிஸ்டன் மேல தள்ளி விடும். ஸ்டார்டிங்ல தள்ளி விடும். அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் ஒரே நேரத்துல நடக்கணும். அதுக்கு வந்து எல்லா இன்ஜினியர்ஸும் ப்ரிப்பேர்டா ரெடி பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் ப்ரிப்பேர்டா ரெடி பண்ணி முன்னாடியே ரெடியா வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் கவுண்ட் டவுன் டைம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே இத்தனையாம் தேதி இத்தனையாம் செகண்ட்ல இட் இஸ் கோயிங் டு லான்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கவுங்க கம்ப்யூட்டர்ல அவங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் சைமல்டேனியஸா உடனே எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு பேர் தான் கவுண்ட் டவுன். ஒரு thousands ஆஃப் ஆக்டிவிட்டியை உடனே அந்த செகண்ட்ல எல்லா வேலையும் செய்யணும். எல்லாமே செஞ்சாதான் அது மேல் நோக்கி தள்ளி விடும். ஓகேயா, இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. அது தெரியாமல் கவுண்ட் நியூஸ்ல பாக்குறோம், கேட்கறோம். ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றியா. நீங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். என்னால முடிஞ்சதை சொல்லுவேன் நான். சொல்லுங்க, அடுத்தது பாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. ராஜாராமையா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருந்திருக்கும். ஸ்டார்ட் ஆன உடனே என்னமோ விடுறாங்க, ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா எல்லாரும் டிவியில தானங்கய்யா பாக்குறோம். அது வந்து அவ்வளவு தூரமா எங்களுக்கு விரிவாக தெரியல. ஆனா நீங்க எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு எடுத்திருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் அவ்வளவு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இது எனக்கு பிசிக்ஸ், நான் என்ஜினியரிங் சைட்ல நான் வந்து கொஞ்சம் நான் என்னுடைய ப்ரொஃபஷனும் இன்ஜினியரிங் சைடு. நான் பவர் பிளான்ட் இன்ஜினியர். அதனால பவர் பிளான்ட்னா எல்லா பிரின்சிபலும் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல் எல்லா பிரின்சிபலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால அது ஒர்க் பண்ணதுனால எனக்கு 40 years இந்த பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த பிரின்சிபல், இந்த டெக்னிக்கல்லாம் எனக்கு பிசிக்ஸு, இன்ஜினியரிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால இந்த கவுண்ட் டவுன் இதெல்லாம் என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்கன்னாக்கா அதெல்லாம் நான் நெட்டில் போய், சப்போஸ் எனக்கு புரியலனாக்கா நெட்டில் போய் நான் அதை அனலைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான். எனக்கு சிலதெல்லாம் தெரியலனாலுமே என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ண மகரிஷியே என்ன சொல்கிறாருன்னா, பேராசிரியர்கள் அவங்க அறிவை விஞ்ஞான முறைப்படி மெய்ஞானத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்மளால முடிஞ்சது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம உதவி பண்ணி நம்ம மெய்ஞானத்தை விஞ்ஞான முறைப்படி வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முயற்சி. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ அடுத்த அன்பர் இருந்தா கொடுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாருக்கும் ஐயமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க விவரமா வந்து போட்டுட்டீங்க. ஒவ்வொரு பிக்சர்லயுமே போட்டது மட்டும் இல்ல, அவ்வளவு விளக்கமும் கொடுத்தீங்க. ஒவ்வொன்னுக்கும் அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அதுல எப்படி அனுப்புவோம், எப்படி செய்வோம், அதுல எந்தெல்லாம் ஒர்க் பண்றாங்க, அதனால நமக்கு ராகு கேதெல்லாம் பத்தி கூட நல்ல முழுமையான விளக்கம் அவ்வளவு தெளிவா இருந்தது இல்லையா. நன்றி. அதனால யாருக்கு ஐயம் ரொம்ப பெருசா வரல. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்லை. ஒன் மோர் விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நான் எதை பேசினாலுமே நான் படத்தோட தான் பேசுவேன். என்னுடைய ப்ரொஃபஷனே அந்த மாதிரி தான். படம் வந்து போட்டு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் இன்ஜினியரிங்.
ஸோ வாயில் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை பேராகிராஃப் மாதிரி எழுதி பழக்கம் கிடையாது. எதுக்கு வேணுனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணால் உடனே ஒரு படம் போட்டணும். படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எல்லாருக்கும் புரியும். அதே மெத்தடு தான் நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ அறிவியல் அரங்கம் ஆராய்ச்சி, வேதாத்திரி அறிவியல் ஆராய்ச்சி தேசிய கருத்தரங்கம் நம்ம ஆழியாரில் நடக்க போகுது February 20, 21, 22. அதுக்கும் நான் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம ஜீவ வித்து குழம்பின் வெவ்வேறு உயிரினங்களில் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதான் டாபிக் பற்றி பேச போகிறேன். எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ இது ஆன்லைனில் ஃபிசிக்கலாக அங்கே எல்லாமே புக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா ரூம்ஸ் எல்லாம் புக்கு. நீங்கள் ஆழியார் ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அன்பர்கள். ஸோ அதில் வெரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இந்த மாதிரி சான்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியான இது எவ்ரி இயர் அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா அன்பர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். வாழ்க வளமுடன். வேற யாரும் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்றோமா? வாழ்க வளமுடன். யாருக்கும் சந்தேகம் இல்ல. இருக்காங்க ஐயா, குருவம்மாள் அம்மா. அம்மா நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். அம்மா பேசுங்கம்மா ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பு, மிக சிறப்புங்க ஐயா. அதாவது சிறப்புன்னு எங்களுக்கு சொல்றோமே தவிர அந்த சிறப்பு ஃபுல்லாவே தெரியலங்கய்யா. நீங்க ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் நீங்க வந்து மெஞ்ஞானியும் விஞ்ஞானியும் நீங்க ரெண்டும் இருக்கிறதுனால நீங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறதே பெரிய அற்புதங்கய்யா. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஞ்ஞானி தான் எல்லாருமே நம்ம சாமிஜிட்ட இருக்கவங்க. விஞ்ஞானத்தை பத்தி தெரிஞ்சவங்களே இல்ல. ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனா நீங்க வந்து விஞ்ஞானியாவும் இருந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க பாருங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. நல்லா சொன்னீங்க. இப்ப அந்த கம்டவுனுக்கு வந்து நல்லா சொன்னீங்க. இதே போல ஒன்னொன்னுக்கும் நல்லா நீங்க சொல்லுவீங்கன்னா எங்களுக்கு கேட்க தெரியலங்கய்யா, என்ன கேக்குறதுன்னு. பரவாயில்ல. நீங்க இந்த அளவுக்கு இல்ல, இதெல்லாம் நீங்க டெய்லி இந்த காணொளி 11 மணிக்கு நீங்க, நான் டெய்லி கேட்பேன். நான் வந்து கேட்பேன். இத கேட்டாவே நம்ம அறிவு வளருமா? அவங்கவுங்க திறமைக்கு அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த ஃபீல்டுல எந்த துறையில அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க 2 துறையிலும் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க. அப்படி இல்ல, அதனால ரொம்ப அற்புதமா விளக்குனீங்க. சோ என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய இந்த அறிவையெல்லாம் கொடுத்தது இறைநிலைதாம்மா. நான் பண்ணல. எனக்கு வந்து இந்த பஞ்சபூத நவகிரகம் தவம் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி தோன்றியது, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு மனசுல வந்த உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்து சேருது. நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன்னா இது ஒரு மாசம் உட்காந்து நான் சும்மா அப்படியே இந்த சப்ஜெக்ட பத்தி நினைச்சேன்னாக்கா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி மனசுல வர்றத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவேன். அதை வந்து நான் நெட்டுல போயிட்டு நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணி அதை வந்து டெவலப் பண்றது. எனக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட் பண்றது கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால நான் லேப்டாப் டெய்லி லேப்டாப்ல தான் உட்காந்துட்டு இருப்பேன். அதுதான் லேப்டாப்லயே தான் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம், பெண்ணிலே எழுதுறது எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான். அதை வந்து டெவலப் பண்ணி நம்மளால முடிஞ்சதே. நம்ம மகரிஷி வந்து எவ்வளவு பெரிய ஞானி, அவரு எவ்வளவு விஷயம் இருக்காரு. நம்ம தெரிஞ்சதெல்லாம் 1% கூட இல்லை. அவரு தெரிஞ்சதெல்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஒரு லைனா ஒரு புக்கு போடலாம். அந்த அளவுக்கு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. ஸோ அதை தான் படிச்சுக்கிட்டு அதை வந்து படிச்சு அதை வந்து டெவலப் பண்ணி அந்த மாதிரி தான் என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதை வந்து எல்லாருக்கும் நம்ம விளக்கணும், எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை பார்க்கணும். நம்ம பிரபஞ்சத்தெல்லாம் மேல நமக்கு மேலெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு, சந்திரன்ல என்ன நடக்குது, செவ்வாயில என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ அப்படின்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு ரொம்பலாம் நான் ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுல ஏதோ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் டைம் டெய்லி ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பண்ணி தான் என்னால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்குமா. ரொம்ப நன்றி. நீங்க அக்னாலஜ்மெண்ட் வாழ்த்துறை நன்றி. நாங்க தாங்கயா சொல்லணும் உங்களுக்கு. இவ்வளவு சப்ஜெக்ட் இவ்வளவு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் உங்களை மாதிரி பேராசிரியர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு ஏதோ இந்த 1% இந்த 1%ஆவது நாங்க தெரிஞ்சுக்கிற முடியுதுங்க ஐயா. ரொம்ப நீங்க அடிக்கடி பேசுங்க ஐயா, எங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுங்க ஐயா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, இது தக்காளி செடி எல்லாம் பயிரிட்டாங்கன்னா அது வந்து என்னங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னதுங்க ஐயா? எப்படின்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியலங்கய்யா. புரிஞ்சுக்க முடியும். ரைட். ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நீங்க பிளைட் எல்லாம் பாத்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா. மேல பறக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னன்னாக்கா நம்ம வீடு மாதிரி மேல ஆகாயத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல அங்க வந்து ஒரு வீடு மாதிரி அமைச்சு அங்கெல்லாம் செடி கொடியெல்லாம் வளர முடியுமா? அங்கெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொண்டு போயிட்டு அங்க வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்க்க முடியுமா? மனிதர்கள்லாம் அங்க உயிர் வாழ முடியுமா? அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க, புரியுதுங்க. நான் காமிச்சேன்ல, தக்காளி செடி இருக்கு, இங்க பாருங்க மிளகாய் செடி, அந்த செடிங்கெல்லாம் காமிச்சேன் இல்லையா? அதுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்னன்னாக்கா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேல நம்ம பூமிக்கு மேல நம்ம மேகத்துக்கு மேல அதுக்கும் மேல மேல வந்து அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா நம்ம ஏர்கிராப்ட் மாதிரி ஒண்ணு அங்க அனுப்பி அதுக்குள்ளார மரம் அங்க செடிகள்லாம் சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு அங்க அதுக்குண்டான ஆக்சிஜன் சூரிய வெளிச்சம் இதுக்கெல்லாம் தட்பவெப்ப நிலையெல்லாம் ஏற்படுத்தி அங்க வந்து அதெல்லாம் எப்படி இப்போ நம்ம பூமியில ஜன நெருக்கம் அதிகமாயிடுச்சு. அதனால ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் வந்து மேல் உலகத்துல போயிட்டு வாழ முடியுமா? பீப்புள் இப்போ வந்து சந்திரனுக்கு போறாங்க, அடுத்தது வந்து சந்திரனுக்கு போய் வாழ முடியுமான்னு பாக்குறாங்க. செவ்வாய் கிரகணத்துல போய் பக்கத்துல இருக்கிறதுலாம், சந்திரனும் பக்கத்துல இருக்கு, செவ்வாய் கிரகணம் பக்கத்துல இருக்கு. அங்கெல்லாம் ஒரு காலத்துல ஜனங்க இருந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. அந்த படம்லாம் காமிச்சேன் முன்னாடி போட்டோகிராஃப்ல, வேணும்னா அடுத்த ப்ரோக்ராம்ல நான் அதெல்லாம் அங்க வந்து நிறைய தண்ணியெல்லாம் இருந்த மாதிரிலாம் கடற்கரை ஓரம் மாதிரிலாம் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அங்கெல்லாம் ஜனங்க பீப்புள்லாம் போய் வாழ முடியுமா அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அங்கெல்லாம் மரங்கள்லாம் வளர்க்க முடியுமா, அங்க உணவெல்லாம் தயாரிக்க முடியுமா அப்படின்லாம் விஞ்ஞானிகள் நிறைய பேர் போயிட்டு அங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஓ சரிங்க சரிங்க, சிறப்புங்க. அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நான் சொன்னது. அங்க ஸ்பேஸ்ல அங்க வீடு மாதிரி ஒரு பெரிய பிளைட் இருக்கும், கப்பல் மாதிரி மேல ஆகாயத்துல பறந்துகிட்டு இருக்கும். ஓ சரிங்க, புரியுதுங்கய்யா. அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரிங்க, சிறப்புங்க சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க்கை அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வனஜா வைத்தீஸ்வரன் அம்மாவுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். ஐயா வினோதன் ஐயா, வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீ டெய்லி கந்த சஷ்டி கவசம் பாடுவேன், அப்பெல்லாம் உங்களை நினைச்சுக்குவீங்க. அவங்களுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க, உண்மையிலேயும் லீலா வினோதன் வச்சிருக்காங்களேன்னு நினைச்சுக்குவீங்க. அவங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பேன். ஐயா எனக்கு வந்து இந்த சன்னு, என்னுடைய பேரனுக்கு வந்து இந்த சோலார் சிஸ்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் அடிக்கடி ஏதாவது கொஸ்டின் கேட்பா, நான் சொல்லுவேன். அப்ப அவன் சொன்னா என்கிட்ட சொல்றான், அம்மம்மா நீங்க வந்து சொல்றது தப்பு, சன்னு வந்து சுத்தவே இல்லை, இது சன்னு சுத்துது, ஆனா நம்மளுடைய மூன் வந்து நம்ம எர்த்த வந்து சுத்தல அப்படின்னு சொன்னான். இல்லையேப்பா சுத்தித்தானே இருக்குது அப்படின்னு கேக்குறப்ப, இல்லங்க அம்மம்மா அது வந்து நம்ம பூமியை மட்டும் தான் சுத்துது ஒழிய நம்ம ஒரு சைடை மட்டும் தான் நிலாவை பாக்குறோம், அதர் சைடு நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னான்.
நான் நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறப்ப இது வந்து ரொட்டேட் ஆகல, அதாவது நம்ம ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மகரிஷி சொல்றாங்களே எல்லா கோள்களுமே உருளுதே ஒரு கொத்து போல்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது சேட்டலைட்டா இருக்கக்கூடியது எல்லாமே தன்னைத்தானே சுற்றி கொள்ளாதா, அந்த தாய் கிரகத்தை மட்டும் தான் சுத்துமா அப்படிங்கறத என்னுடைய கொஸ்டின்ங்க. ஆமாம்மா. இப்போ பூமி உதாரணத்துக்கு பூமி எடுத்துங்க. பூமி வந்து தன்னைத்தானே 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு சுத்துது தன்னைத்தானே. அதனாலதான் 24 மணி நேரம் ஆகுது தன்னைத்தானே சுத்திக்கிட்டு. அப்படியே நம்ம கோவில்ல வந்து நம்ம பக்தர்கள்லாம் போயிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே கோவிலை சுத்தி வருவாங்க, பிரகாரத்தை சுத்தி வருவாங்க. ஆமா, அவங்க சும்மா நடந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க அப்படியே சுத்திக்கிட்டே ரவுண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பூமி வந்து சூரியன் வந்து ஒரு கோவில், அந்த கோவில் பிரகாரத்தை ஒரு நம்ம ஜனங்க சுத்துறது வந்து ஒரு பூமி. அந்த பூமிக்கு பக்கத்துல ஒரு குழந்தை இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அம்மாவை சுத்துது. சோ அந்த குழந்தைன்றது ஒரு சந்திரன். சரி, அந்த அம்மாவை சுத்திக்கிட்டே அந்த இதுவும் சுத்தி வருது. சரிங்கய்யா, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இப்ப புரிஞ்சுதா? இப்ப வந்து நான் யோசிச்சதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்காத மாதிரி இருக்குங்க. என்னங்க சொல்றேன்னா, அது அந்த மூணுங்கிறது வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே பூமியை சுத்தி வருதா, இல்ல ஒன் சைடாவே சுத்தி வந்துட்டு இருக்கா, அதான் கேள்விங்க. மூணு வந்து சுத்தல, பூமி வந்து தன்னைத்தானே சுத்தல, அது வந்து பூமியை சுத்தி வருது. அப்படின்னா நம்ம செல்ஃப் சர்வீஸ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்க, சுத்தி சரௌண்டிங் ஃபோர்ஸ் இருக்கும், காந்த ஈர்ப்பாற்றலும் இருக்கும், விளக்கு மாற்றலும் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லா கிரகங்களுமே சுத்தி கொண்டுதான் இருக்குங்கிறத மகானுடைய கருத்து, நம்மளும் கவனிச்சோம், கேட்டோம். ஏன் சந்திரன் மட்டும் தன்னைத்தானே சுழன்று கொள்ளவில்லை, தனித்தானே ஏன் ரொட்டேஷன் இல்ல, செல்ஃப் ரொட்டேஷன் இல்லாம ஒன் சைடா மட்டும் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப நான் என்ன யோசிச்சேங்கன்னா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஈர்ப்பு சக்தியை காட்டிலும் அது எங்கிருந்து வெளிப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால அதை நோக்கி இது சுழன்று கொண்டிருக்கிறதா, அப்படின்னா அதர் சைடுல ஈர்ப்பு இல்லையா, சூரியன்ல ஈர்ப்பு அதுக்கு இல்லையா? இல்லம்மா, இப்ப நான் ஒரு ஸ்பேஸ் டைம்னு ஒரு வலை மாதிரி காமிச்சேன் நானு. ஆமா, வலை, அந்த வலையில வந்து சூரியன் ஒரு பள்ளத்துல இருக்கு, நம்ம பூமி ஒரு பள்ளத்துல இருக்கு, நம்ம சந்திரன் ஒரு பள்ளத்துல இருக்கு. ஆமா, அந்த பள்ளத்துல ஸ்லோப்ல அது ஈர்ப்பு, நம்ம சூரியன் வந்து பெரிய பள்ளத்துல இருக்கு, நம்ம கிரகங்கள்லாம் எல்லாம் அதை நோக்கி ஈர்ப்பு இசை இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு கிரகம் இருக்கிறதுனால அது இந்த பக்கம் பள்ளத்துல இருக்குது. இப்ப நீங்க ஒரு ஆளு வந்து ஒரு மேடான பகுதியில நிக்கிறாரு, ரெண்டு பக்கம் கையை பிடிச்சி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு இழுக்கிறாருன்னா அவரு அங்கேயேதான் இருப்பாரு, ஆனா சுத்தி வருவாரு. அந்த ரெண்டு பக்கம் ஆளுங்க, ஒரு பக்கம் விளக்கு ஆற்றல் அண்ட் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ரெண்டுமே ஆக்ட் பண்ணுது. அதுதான் வேதாத்ரி மகரிஷியின் கருத்து பிரகாரம் ரெண்டுமே ஆக்ட் ஆகி அது ஒரு பொசிஷன்ல, ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல நம்ம வேதாத்ரி மகரிஷி விளக்கு ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை வச்சு சொல்றாரு. ஆனா விஞ்ஞானிகள் வந்து அந்த பேரி சென்டர் நியூட்ரல் பாயிண்ட்னு ஒரு லிவரேஜ் மாதிரி நான் காமிச்சேன், பெண்டலம். அது விஞ்ஞானிகள் சொல்றது அந்த கருத்து, நம்ம மகரிஷி சொல்றது சூழ்ந்த. பட் எல்லாமே ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு அவங்க விஞ்ஞானிகள் கருத்துப்படி அதனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்துல சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதுக்கு ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு அதை வச்சு எல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அத நம்ம மகரிஷி வந்து சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் விளக்கு ஆற்றல் வச்சு நடக்குதுன்னு நம்ம மகரிஷி சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே கருத்து தான். எந்த பிளானட்டுக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட்டும் செல்ஃப் ரொட்டேஷன் கிடையாது. சேட்டலைட் இல்லம்மா, சேட்டலைட் வேற. சேட்டலைட் வந்து மேன் மேட். நம்ம சேட்டலைட் நம்ம அனுப்புறதெல்லாம் நேச்சுரல் சேட்டலைட் சொல்றீங்க. நேச்சுரல் சேட்டலைட், நேச்சுரல்னா நீங்க இது மூன் அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க. இப்ப வியாழனுக்கெல்லாம் குருவுக்கெல்லாம் 16 இருக்கு, 64 இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாமா, அதெல்லாம் மூன். அதெல்லாம் அதனுடைய
இப்ப நம்ம சந்திரனே எப்படி வந்ததுன்னா, நம்ம பிரபஞ்சம் தோன்றும் போது ஒரு பெரிய பொருள் இருந்து ஒரு பெரிய நம்ம இதுக்கு நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு பெரிய மாவு பசு பெரிய உருண்டை பிடிக்கிறீங்க, அதுல இருந்து சின்ன சின்னதா பிரிச்சு போடுறீங்க. அந்த மாதிரி பூமி ஃபார்ம் ஆகும் போது இன்னொரு பெரிய பொருள் அது மேல இடிச்சு ஒரு ஸ்மால் போர்ஷன் அதுல இருந்து வெளியே வந்து நம்ம சூரியனை, அதுக்கு பேரு தான் மூன். பூமியில இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு போர்ஷன் தான் மூன். அதனால வந்து அது பூமியை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் ஜூபிட்டர், யுரேனஸ், அதுக்கெல்லாம் 62 மூன்ஸ் இருக்கு. அதெல்லாம் டைரக்ஷனா வர்டிகலுக்கு பதிலாக ஹரிசாண்டலா இருக்கு. வேற வேற பொசிஷன்ல ஒவ்வொன்றும் இருக்கு. அது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது எப்படி ஃபார்ம் ஆச்சோ, அந்த ஃபார்ம் ஆகும்போது இந்த எப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்ததோ அதே நிலையில அப்படியே இப்போ ஈக்குவேரியம் பொசிஷன்ல ஒரு சமநிலையில எல்லாமே அதனுடைய நிலையில அதனுடைய சுழற்சி இருந்துகிட்டே இருக்கு. அது இப்ப மாத்தவே முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. ஓகேங்க. நீங்க அடுத்த முறை இதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கும் போது இது இந்த மாதிரி நேச்சுரல் சேட்டலைட்ஸ் மட்டும் ஏன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆராய்ச்சி செய்து கொடுங்க எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் நாங்க. உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சொன்ன மாதிரி நாங்க மீண்டும் மீண்டும் அந்த யூடியூப்ல கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த எனக்கு தெரிந்த சின்ன கொஸ்டினை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நீங்க விரைவா கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க. அதாவது நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஏன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதில்லை, அது அதனுடைய தாய் கிரகத்தை மட்டும் தான் சுற்றுது, அது மட்டும் ஏங்கிறத மட்டும் நம்ம பாக்கணுங்க. வேற ஒண்ணும் அது இல்ல, சேட்டலைட்னு சொல்லக்கூடாது அதுக்கு பேரு. அது பேரு அதுவும் ஒரு ஸ்மால் பிளானட். அது வந்து ஒரு துணை கிரகம். நம்ம பெரிய பூமி வந்து பெரிய கிரகம், அதுக்கு துணை கிரகம் வந்து சந்திரன். அந்த மாதிரி natural satellite in the word is satellite is developed by the scientist. Satellite நம்ம கீழே பூமியில இருந்து மேல் நோக்கி விடுறது இப்போ அது மட்டும் தான் சேட்டலைட். இப்போ நேச்சுரலா இப்போ சந்திரன் இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கிறது துணை கிரகம். துணை கிரகம். ஆமாங்க. சப் பிளானட். சரிங்க. அது வந்து உங்களுக்கு வேண்டியது அதனுடைய செல்ஃப் ரொட்டேஷன் ஏன் இல்ல, காரணம் என்ன, அது விளக்கம் உங்களுக்கு வேணும். ஆமா, தாய கிரகத்தை மட்டும் சுத்திட்டு இருக்கு இல்லையா, சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு, தன்னைத்தானே ரொட்டேஷன் செய்வதில்லை. அப்ப நம்ம நிலாவினுடைய இன்னொரு பகுதியை பார்த்ததே இல்லையா பூமியில இருந்துன்னு நான் கேக்குறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்றேன். ஓகேங்க. வாழ்க்கை வளமுடங்க. வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கயா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் இது டெஃபினட்டா உங்களுக்கு இதே மாதிரி நிறைய படம் போட்டு உங்களுக்கு விளக்கமா புரியுற மாதிரி சொல்றேம்மா. சரிங்க. விளக்குவதற்கு நீங்களும், நாங்க வினாக்கள் கேட்பதற்கு நாங்களும் இருக்கிறோம்யா. நோ ப்ராப்ளம். உங்க பேர பையனுக்கு ஏதாவது சந்தேகம்னா என் போன் நம்பர் வாங்கி என்ன கூட பேச சொல்லுங்க. அவனுக்கு ரொம்ப அவனுக்கு விளக்கங்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கமா. ஓகேங்க. எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். நான் டே டைம்ல எப்போ வேணாலும் கால் பண்ண. சம்டைம்ஸ் எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க கால் பண்ணீங்கன்னா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் டைம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய நேரத்தை சொல்றேன், நீங்க அப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்ங்கய்யா. வாழ்க வளமுடன். இந்த சகோதரின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய கேள்வி மற்றவங்களுக்கு எல்லாமும் துணையா இருக்குமா. நன்றி அம்மா. நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த சந்திரனை பத்தி. ரொம்ப நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேம்மா, ஒரு வாட்டி சொல்றேன். 9442502913ஐயா. 3 அப்படிமா ஐயாவுடைய நம்பர், அதை நோட் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலனையும் அளித்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி லீலா வினோதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நிகழ வாழ்க வளமுடன். ஐயா நிச்சயம் உங்களுடைய புக் ரிலீஸ் நாங்க ஆன்லைன்ல பார்ப்போம். நீங்க அந்த வேதாத்திரி இது பார்ப்போங்க ஐயா. எல்லாருமே முடிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா நாங்களும் புக் பண்ணல, அங்க ஆழியார் பாக்குறதுக்கு ஆன்லைன்ல நிச்சயம் புக் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் பார்ப்போங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே